வீடியோ ஸ்க்ரோல் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு ஸ்க்ரோல் பண்ணாதீங்க. நான் தனனியா பாப்பாவுக்காக ஆல்ரெடி நான் வீடியோ பதிவு பண்ணியிருந்தேன். என்னால் அது கடந்து போக முடியல. எப்படியாவது வீடியோ இப்போ இது வரைக்கும் வீடியோ அவங்க போடல, இப்போ வீடியோ அவங்க அப்லோட் பண்ணியிருந்தாங்க. நான் தான் பார்த்தேன். நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம ஷேர் பண்றோம் இல்லையா, ட்ரெண்ட் ஆகுது, நிறைய பேரோட லைஃப் மாறுது, நிறைய பேரோட லைஃப் வந்து நல்லா ஆகுது, நிறைய பேரோட லைஃப் காலி ஆகுது. இந்த மாதிரி விஷயங்கள் ஷேர் ஆகி அந்த குழந்தைக்கு ஊசி கிடைச்சு அந்த பொண்ணு நல்லா ஆயிட்டா அப்படின்னு ஒரு விஷயம் வருது அப்படின்னா அதுதான் ஒரு நல்ல ஒரு மனிதம் உருவாகிறதுக்கான அதுதான் நல்ல தொடக்கமா இருக்கும். வன்னுகாஸ்டி பாப்பாவுக்கு ஊசி கிடைச்ச மாதிரி இந்த குழந்தைக்கு ஊசி கிடைக்கணும். நிறைய இந்த நேரம் தான் தோணும், ஐயோ நிறைய சொத்து இருந்திருக்கலாமே, நம்மள்ட்ட காசுலாம் நிறைய இருந்திருக்கலாமேன்னு தோணும். தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, கடந்து போகாதீங்க. வேணாம், தயவு செஞ்சு கடந்து போகாதீங்க. நின்று இந்த வீடியோவை பார்த்து உங்களால முடிஞ்ச ஒரு உதவியை அந்த குழந்தைக்கு பண்ணுங்க. வீடியோவை பாருங்க. அந்த குழந்தையோட வலியை சரி பண்றதுக்கான ஒரு வாய்ப்பா நான் இந்த வீடியோவை பதிவு பண்றேன். கண்டிப்பா இந்த வீடியோவை நிறைய பேர் வந்து கடந்து போகாம நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி உதவி செய்ய சொல்லுங்க. எனக்கு ஒரு அம்மாவா, எனக்கு தனனியா அம்மாவுக்கு வந்து நான் என் ஒட்டுமொத்த மக்கள் சார்பா நான் சொல்றேன், தைரியமா இருங்க. கண்டிப்பா உங்க பாப்பாவுக்கு உதவி கிடைக்கும். இந்த வீடியோ பாக்குற நிறைய பேர் வந்து இந்த பதிவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுவாங்கங்கிற நம்பிக்கையில ஒரு பேராசையில நான் சொல்றேன், உதவி கிடைக்கும். தனனியா அம்மா ஸ்ட்ராங்கா இருக்கு. உள்ளிருந்து பேசும் ஒத்த குரல் போதும்.